திருமலை ஏழுமலையான் தரிசனத்தில் சனிக்கிழமைக்கு ஒரு சிறப்பு முக்கியத்துவம் உண்டு. இதற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? புரட்டாசி மாத சனிக்கிழமையில்தான் சனி பகவான் அவதரித்தார் என்று நம்பப்படுகிறது. சனி பகவானால் ஏற்படும் கெடுபலன்களை குறைக்க காக்கும் கடவுளான திருமால் ஏழுமலையான் சனிக்கிழமைகளில் வணங்கப்படுகிறார். சனிக்கிழமைகளில் ஏழுமலையானை தரிசிப்பதன் மூலம் சனி பகவான் சாந்தி அடைந்து அவரது சாதகமான பலன்களை பெறலாம் என்பது ஒரு முக்கிய நம்பிக்கை. திருப்பதி மலையப்ப சுவாமி தன்னை வெளிப்படுத்திக் கொண்ட தினம் புரட்டாசி சனிக்கிழமை திருவோண நட்சத்திரம் என்றும் கூறப்படுகிறது. இதனால் இந்த நாள் பெருமாளை வணங்குவதற்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. திருப்பதியில் வாழ்ந்த பீமன் என்ற ஏழை குயவர் பெருமாளின் தீவிர பக்தர். அவர் வாழ்நாள் முழுவதும் சனிக்கிழமை விரதம் இருக்க சங்கல்பம் எடுத்தார். வறுமை காரணமாக கோயிலுக்கு செல்ல இயலாத நிலையில் அவர்தானே களிமண்ணால் பெருமாள் சிலை செய்து தான் பயன்படுத்திய மண்ணை கொண்டு பூக்கள் செய்து அணிவித்து வணங்கி வந்தார். மன்னன் தொண்டைமானுக்கு கனவில் தோன்றிய பெருமாள் பீமனின் பக்தியை எடுத்துரைத்தார். அன்று முதல் பீமன் குயவரை கௌரவிக்கும் வகையில் திருப்பதி ஏழுமலையானுக்கு மண்சட்டியில் தான் நைவேத்தியம் செய்யப்படுகிறது. இந்த கதை சனிக்கிழமை விரதத்தின் முக்கியத்துவத்தையும் பெருமாளின் பக்தியை போற்றும் விதத்தையும் உணர்த்துகிறது. திருப்பதி மலை சந்திரகாந்த கல் எனப்படும் சந்திர சக்தி நிறைந்த கற்களால் ஆனது என்று கூறப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏழுமலையானே துணைன்னு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா துணை நிற்பார். நன்றி ஏழுமலையானே துணை.